ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட நாட்டுக்கோழி பண்ணைங்க. இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பண்ணையை நம்ம வந்து சுத்தம் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நம்மளோட பண்ணை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இது தென்னந்தோப்புக்குள்ளார தான் அமைஞ்சிருக்குங்க. என்னடா இவன் பண்ணைன்னு சொல்லிவிட்டு வெறும் தோட்டத்தை காட்டுறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளோட கோழி எல்லாமே சேல் பண்ணிட்டேங்க. நம்மளோட லாஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோழிங்களுக்கு வந்து நோவு வந்துருச்சுங்க. அதனால் வந்து ஃபுல்லாக பண்ணையை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஒரு கோழி கூட இல்லாமல் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோழியும் சேல் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி கூட இல்லாமல் தான் நம்ம பண்ணையை வந்து சுத்தம் பண்ணுறாங்க. ஏன்னா பிராய்லர் கோழியில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு ஒரு தட்டி வந்து ஒரு 45 நாள் கம்மோ 50 நாள் கழிச்சோ அந்த பண்ணையை வந்து மொத்த கோழியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தம் பண்ணுவாங்க. இது நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில் பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து இருக்கவே இருக்காதுங்க. ஒன்றா நம்ம பெரிய தாய்க்கோழிங்க இருக்குங்க, இல்லை சேவலுங்கள் இருக்கும், இல்லை குஞ்சுகள் இருக்கும். அதை வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளோட கோழிகள் இருக்கும்போது சுத்தம் பண்ணோம்னா வந்துட்டு அந்த நோய் வந்து போகவே போகாதுங்க. அதனால் ஒரு கோழி கூட இல்லாமல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோழியுமே பிடிச்சி சேல் பண்ணியாச்சுங்க. சேல் பண்ணதுக்கப்புறம் அந்த கோழி லாஸ்ட் பேட்ச் கோழி போட்டிருந்த எச்சம் எல்லாத்தையும் வந்து அள்ளியாச்சுங்க. அதை வீடியோ எடுக்க முடியல. எச்சம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸு வந்து இது பண்ணிகிட்ருக்குங்க. எதுக்கு கீறி விடுறேன்னாங்க, ஏன்னா மேலாப்பில் இருக்கிறத அள்ளியிருக்கோங்க, அடியில் இருக்க கிருமிலாம் வந்து அப்படியே தான் இருக்குங்க. அதனால் ஃபுல்லாக கீறி விட்டுட்டு ஃபுல்லாக பண்ணையே வந்து ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் வந்து இதாக இருக்குங்க. அதனால் கீறி விட்டால் கொஞ்சம் ஈஸியாக காயும். அது இல்லாமல் வந்து கீழே இருக்க மண்ணும் மேலே இருக்க மண்ணும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுங்க. அதனால தான் வந்து கீறி விட்டுருங்க. நாட்டுக்கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் எதிரியே வந்து நம்ம பண்ணையை சுத்தமாக வச்சுருக்காத காரணத்துக்கு தான் வந்து நோயே வருதுங்க. பண்ணையை நம்ம மட்டும் சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த நோவுமே வராதுங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே அதுதாங்க. சில சொல்லுவாங்க, எனக்கு கோழி குஞ்சு பொறிச்சு 10 நாள்லேயே அம்மா வந்துருச்சு, 5 நாள்லேயே அம்மா வந்துருச்சு. 10-5 நாள்லேயே அம்மா வருது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து கோழி பண்ணையை வந்து சுத்தமாக வச்சுருக்கோம், எந்த விதமான டிஸ்இன்ஃபெக்ட்டும் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பண்ணையை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா வந்து மண்ணை கீறி விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பண்ணையை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து மருந்தாவோ அடிக்கலாங்க. ஏன்னா கோழி இல்லாதப்போ வந்து ஃபார்மலின் அடிக்கலாங்க. ஏன்னா பிராய்லர் கோழி ஃபார்ம் வச்சுருக்கவங்க ஃபார்மலின் தான் அடிப்பாங்க. ஏன்னா ஃபார்மலின் யூஸ் பண்ணால் கண்ணெல்லாம் கொஞ்சம் எரியும். நமக்கும் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஐ இரிட்டேஷனு, தும்பல் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபார்மலின் ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக இருக்குங்க. அதனால் வந்து மண்ணில் இருக்கிற கிருமி வந்து போகிறதுக்கு மேலே வந்துட்டு அடித்தாலும் வந்து அடியில் வந்து போகாதுங்க. அதனால தான் வந்து அந்த மண்ணை கீறி விட்டு போடுறதுங்க. இந்த பவுடரில் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர், சின்னாம்புங்க, நேச்சுரல் சின்னாம்பு. நீங்கள் கடையில் வந்து விற்பாங்க இல்லைங்க, அந்த சின்னாம்பு கிடையாது, நேச்சுரல் லைம் ஸ்டோனுங்க. அதுலேருந்து எடுக்கிற சின்னாம்புங்க. அது வந்து சின்னாம்பு சூழல் போனால் தான் கிடைக்கும். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் நல்லா பவராக இருக்குங்க சின்னாம்போட இது. பண்ணை ஃபுல்லாக வந்து இந்த பவுடர் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் சைடு மறுபடியும் மண்ணை வந்து களைச்சி விடுவோங்க. இந்த சின்னாம்பெலாம் வந்து அடியில் போகிற மாதிரி, நம்ம சின்னாம்பு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டிருக்க மருந்து வந்து அப்படியே வந்து அடியில் போகிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து எந்த பக்கம் கீறி விட்டுருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு கீறி விட்டோம்னா அந்த மண்ணை எல்லாமே வந்து உள்ளார போயிடுங்க. கோழியே இல்லாத அப்போ தான் இதை பண்ணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. கோழி இருக்கிறப்பயே வந்து பண்ணலாங்க. ப்ளீச்சிங் பவுட்ரு மட்டும் கோழி இருக்கிறப்ப போட வேணாங்க. இது போட்டுக்கலாங்க, சின்னாம்பு தூள் வந்து கோழி இருக்கிறப்பே போட்டுக்கலாங்க. கோழியோட எச்சத்தெல்லாம் அள்ளிட்டுங்க மண்ணை இதே மாதிரி கிளறி விட்டு நீங்கள் வந்து மாதம் ஒரு டைம் வந்து சின்னாம்பு தூளை வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி போடலாங்க. நான் வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து அடுத்தது போடுறேங்க, பாருங்கள். இதில் வந்து நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, சும்மா ஒரு எம்சாண்டு வந்து கொஞ்சம் விடுங்க. இப்போ கொட்டுறது வந்து எம்சாண்டுங்க. நான் முன்னாடியே வந்து சின்னாம்பு தூள் போட்டேங்க. அடுத்தது ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து ஒரு 1/2 கிலோங்க. ஏன் வந்து மண்ணு கூட கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து ரொம்ப பவுடராக இருக்குங்க. அதே மாதிரி சின்னாம்பு தூளும் பவுடராக இருக்கும். கையில் எடுத்தோம்னா அப்படியே ஒட்டுங்க. திருப்பி போடும்போது கட்டி கட்டியாக விழுங்க. இதே நம்ம மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மண்ணு கூட வந்து எல்லாமே பாண்ட் ஆகிக்குங்க. விசிறும்போது பண்ணை ஃபுல்லாக வந்து கவர் ஆகுங்க. அதுக்காக தான் வந்து மண்ணில் கலக்கிறது. இப்போ வந்து பார்க்குறது வந்து இது வந்து செகண்ட் டே ப்ராசஸ்ங்க. ஃபஸ்ட் டே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபார்மிங் பண்ண ஃபுல்லாகவே அந்த வலை, கூண்டு, ஃபீட்ரு, ட்ரிங்கரு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபார்மிங் அடிச்சிட்டேங்க. சிலருக்கு வந்து அது வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குங்க. அதனால் நான் இப்போ காட்டுற மருந்து வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கோழி பண்ணைக்குனே வந்து கோழி இருக்கும்போதே அடிக்கலாங்க.
கோழி பண்ணையில் கோழி குஞ்சு மேலேயே கூட அடிக்கலாங்க இந்த மருந்து வந்து. இது வந்து குரோஸ்லின் சொல்லுவாங்க. இந்த மருந்து வந்து கோழிகள் இருக்கும்போதே அடிக்கலாங்க. ஒன்றும் கோழிங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாதுங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே அடிக்கிறேங்க. எல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு, சுண்ணாம்பு எல்லாம் போட்டதுக்கப்புறங்க செகண்ட் டே வந்து இதை வந்து அடிக்கிறேங்க. ஏன்னா வந்து அடுத்த பேட்ச் விடும்போது வந்து எந்த லாஸஸும் நமக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேங்க. கோழி பண்ணை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடுத்ததாக வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க.